அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுவினுடைய மாபெரும் அருளால் அல்லாஹுவிற்காக அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையில் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்ற தூய எண்ணத்திலே இங்கு நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, எனக்கு இங்கு வழங்கப்பட்டுள்ள தலையங்கம் ஷஅபான் மாத நூதன வணக்கங்கள் என்று கொடுத்திருக்கிறார்கள். அன்புள்ளவர்களே, இந்த மாதம் ஷஅபான் மாதம் இல்லையா? இது இந்த ஷஅபானுடைய மாதம் என்பதை எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். காரணம், அந்த அளவிற்கு நமது நாட்டிலே விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய தினங்களாக இந்த ஷஅபான் மாதம் இருக்கிறது. எனவே நிறைய மக்கள் இந்த ஷஅபான் மாதத்திலே முக்கியமான சில வணக்கங்களை நிறைவேற்றுகிறார்கள். இது உண்மையிலேயே மார்க்கம் நமக்கு கற்று தந்ததுதானா அல்லது இல்லையா என்பதை சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த உரையிலே தெரிய இருக்கிறோம். அன்புள்ளவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவனுடைய மார்க்கத்தை பரிபூரணமாக ஆக்கி முழுமைப்படுத்தி விட்டான். எனவே எந்த ஒரு செயல்களை நாம் செய்வதானாலும் திருமறை குர்ஆன் நமக்கு எவ்வாறு கற்றுத்தருகிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வாறு நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் ஒவ்வொரு முஸ்லிமும் உற்று நோக்கி செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். இதை தவிர்த்து முன்னோர்கள், மூதாதையர்கள், மற்றவர்கள் என்று சொல்லி அவர்களையும் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாற்றமாக நடக்கக்கூடிய ஒரு நடைமுறைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ளவர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த ஷஅபான் மாதம் என்று சொன்னாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது என்ன தெரியுமா? ஷபே பராத். ஷபே பராத் என்று சொல்லக்கூடிய அந்த பராத் இரவு, இதுதான் இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் ஒரு நிகழ்ச்சியாக, குதூகலமாக புத்தாடை அணிந்து பல வகையான உணவுகளை தயார் செய்து பல வணக்கங்களில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். எனவே தான் இங்கு எனக்கு தரப்பட்டுள்ள தலையங்கம் ஷஅபான் மாதத்தினுடைய நூதன வணக்கங்கள். நூதன வணக்கங்கள் என்றால் என்ன? புதிய வணக்கங்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டித்தராத புதிய வணக்கத்தை உற்பத்தி செய்கிறோம் அல்லவா? இதுதான் நூதன வணக்கங்கள். இந்த நூதன வணக்கங்களைத்தான் பித்அத் என்று சொல்கிறோம். அன்புள்ளவர்களே, இந்த ஷஅபான் மாதத்தில் 15ஆம் நாள் ஷபே பராத் என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் 15ஆம் நாளில் இன்றைக்கு பரவலாக முஸ்லிம்கள் கொண்டாடுகிறார்கள். அதே போன்று அந்த நாளில் நோன்பு வைக்கிறார்கள். இது உண்மையிலேயே மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்கிறதா என்பதை அனைத்து முஸ்லிம்களும் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையிலேயே அன்புள்ளவர்களை, நமக்கு மார்க்கம் தெளிவாக எல்லாவற்றிலும் நமக்கு இப்படி செய்ய வேண்டும், இவ்வாறு செய்யக்கூடாது என்பதை நம்முடைய மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு கற்று தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஷபே பராத் என்று சொல்லக்கூடிய நாள் என்ன? 15ஆம் நாள். இந்த ஷபே பராத்னா என்ன அர்த்தம்? ஷப் என்று சொன்னால் அது ஃபாரிசி மொழி. ஷப் என்றால் இரவு என்று அர்த்தம். அப்போ ஷபே பராத் என்று சொன்னால் பராத்தினுடைய இரவு என்ற அர்த்தம். இப்போ இந்த ஷபே என்ற அந்த ஃபாரிசி மொழி வந்திருக்கு பாருங்க, ஷப் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இது எப்படி இஸ்லாத்திற்குள்ள வந்திருக்கும்? இது எப்படி மார்க்கமாக ஆயிருக்கும்? இன்னொரு ஒரு அந்நிய மொழி உள்ள ஒரு வாசகம், இது எப்படி இஸ்லாத்திற்குள் மார்க்கமாக அது இருக்கும் என்பதை நம்ம சிந்திக்கணும். எப்படி தர்கா என்பது பார்சி மொழியோ, இந்த தர்கான்னு சொல்றோமா இல்லையா? தர்கான்னு சொல்றோம் இல்லையா? இந்த தர்கா என்ற வார்த்தை அரபு வார்த்தையா? இல்ல, அதுவும் பார்சி மொழி தான். தர்கா என்பதனுடைய பொருள் என்ன? உருதுல சொல்வதாக இருந்தால் இபாதத் கானா, வணங்கும் இடம். அதையே மொழிபெயர்த்து அரபுல சொல்வதாக இருந்தால் மஸ்ஜித், வணங்கக்கூடிய இடம். தமிழ்ல சொல்வதாக இருந்தால் வணங்குற இடம். அப்போ எப்படி இந்த தர்கா என்பதை பாரசி மொழி உள்ளதை இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்து நுழைப்பதற்கு முயற்சி செய்து அதன் மூலமாக பல்வேறு மக்கள் விழுந்திருக்கிறார்களோ, அதே மாதிரிதான் இந்த ஷபே பராத் என்று சொல்லக்கூடிய இந்த பெயர்ல வரக்கூடிய வணக்கங்களும் அப்படியே ஆகிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் இது ஈரான் நாட்டு மக்கள், ஷியாக்கள், அவர்கள் தான் இப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பரப்பி இருக்கிறார்கள். எனவே அன்புள்ளவர்களை, இப்படி ஒரு பெயர்
இஸ்லாத்திற்குள்ள இருக்குமா? இருந்திருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி இருப்பார்கள். அப்போ இந்த ஷஅபான் மாசத்துல 15வது நாள்ல நோன்பு வைப்பார்கள். அந்த 15வது நாள்ல மட்டும் நோன்பு வைப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபான் மாதத்துல அதிகமாக நோன்பு வைப்பார்கள் என்ற செய்தி ஆதாரபூர்வமாக ஹதீஸ் மூலமாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் குறிப்பிட்ட 15ஆம் நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது சொல்லி இருக்கிறார்களா என்றால் இல்லை, யாருமே சொல்லவில்லை. சஹாபாக்கள் அப்படி அந்த மாதிரி நோன்பு வைக்கவில்லை, இமாம்கள் சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இமாம்கள் உட்பட, இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் உட்பட, இது இந்த 15ஆம் நாளில் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும், தொழுகைகள், பிரார்த்தனைகள் எல்லாமே அது பிதஅத்துன் முன்கரா, அது வெறுக்கத்தக்க பிதஅத்து, நூதனமான வணக்கம் என்றுதான் இமாம்களும் கூட சொல்லி இருக்கிறார்கள். அப்ப ஹதீஸ்லயும் இல்ல, குர்ஆனிலும் இல்ல, எதிலையுமே இல்ல. அப்ப லைலத்துல் பராஅத், பராத் இரவு என்று எந்த இதிலையும் நாங்க பார்க்க முடியாது. அன்புள்ளவர்களே, இப்படிப்பட்ட இந்த நிலையில இந்த மாதிரியான வணக்கங்களை நம்ம செய்யலாமா என்றால், மாற்றுக்கருத்தினுடைய சகோதரர்கள் சில ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள். அந்த ஆதாரங்களில் ஒன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்திரீன், நிச்சயமாக நாம் இந்த வேதத்தை முபாரக்கான அபிவிருத்தி பெற்ற இரவிலே நாம் இந்த வேதத்தை இறக்கினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். எனவே லைலத்துன் முபாரக்கா என்றால் அதுதான் ஷாபானுடைய 15ஆம் நாள் இரவு, பராத் இரவு என்று இன்று வரையிலும் உலமாக்கள பல மேடைகளில் பேசிக்கொண்டு வருகிறார்கள், எழுதி கொண்டு இருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்தின் முபாரக்கா என்ற வார்த்தை சொல்வதற்கு முன்னால் என்ன சொல்கிறான்? உல் கிதாபில் முபீன், தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லி, அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்போ அந்த வேதத்தை குர்ஆனை இறக்கினோம் என்றால் அது முபாரக்கான இரவிலே, பரக்கத்து பெற்ற இரவிலே. அப்படி என்றால் எந்த இரவு எல்லோருக்குமே தெரியும். இன்றைக்கு மதரசாக்களில் 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய முதல் சும்ரா மாணவர் கூட சொல்வார், குர்ஆன் எப்பொழுது அருளப்பட்டது, எப்போது இறக்கி அருளப்பட்டது என்றால் அது இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ரில், அந்த கதிர் என்ற இரவிலே நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். சரி, லைலத்துல் கத்ர் எப்போ, அது எப்போன்றது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமதான் மாதத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கி அருள் புரிந்தான். அப்போ இது திட்டவட்டமாக தெளிவாக தெரிந்தும் கூட இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இது முபாரக்கான இரவு, அபிவிருத்தி பெற்ற இரவு, அதுதான் பராத் இரவு, அந்த நாளத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை சொல்றான் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. அப்போ இது உண்மைக்கு மாற்றமானது. நேரடியாகவே குர்ஆன்ல தேடி ஆய்வு செய்தெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாகவே விளங்குகிறது. குர்ஆன் இறக்கிய அருள் புரிந்த மாதம் ரமதான் மாதம். அடுத்தது என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜா என்ற நூலிலே இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான் ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா فإن الله ينزل فيها لغروب الشمس إلى سماء الدنيا فيقول ألا من مستغفر لي فأغفر له ألا مسترزق فأرزقه ألا مبتلا فأعافيه ألا كذا حتى يطلع الفجر. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களாம் இந்த ஹதீஸ்ல, அதாவது இந்த ஷஅபானுடைய பாதி இரவு வந்துவிட்டால், 15வது இரவு வந்துவிட்டால், அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த இரவுல நீங்க நின்று வணங்குங்கள், அதனுடைய பகலிலே நீங்க நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த 15ஆம் நாளுடைய இரவில் தான் அல்லாஹ் இறங்குகிறான். வானத்திலிருந்து அல்லாஹ் கீழே இறங்குகிறான், மேலிருந்து கீழே அல்லாஹ் இறங்குகிறான். முதலாவது வானத்திற்கு இறங்குகிறான், இறங்கி கேட்கிறான் அடியார்களை பார்த்து, யாராவது என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோருபவர் உண்டா? அவர்களை நான் மன்னிக்கிறேன். அதே போன்று யாராவது நோய்வாய் பெற்றிருக்கிறாரா? அதுக்கு நான் விடுதலை கொடுக்கிறேன். அதே மாதிரி யாராவது ரிஸ்க் கேட்கிறாரா? அவருக்கு நான் ரிஸ்கை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்பான். இது எதுவரை தொடரும் என்றால் ஃபஜ்ர் வரை, சுபுஹ் வரை இது தொடரும்.
அப்படின்னு சொல்லி ஹதீஸ் இப்னு மாஜாவுல இடம்பெறுது. இது அவர்கள் முக்கியமான ஆதாரமாக காட்டி பார்த்தீர்களா, ஷஅபான் மாசத்துல 15வது நாள்ல எவ்வளவு சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க. இந்த வஹாபிகள் நஜாத்துக்காரங்க இவங்க இதை இழக்கிறாங்க இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி ஷபே பராத் என்று இல்ல, லைலத்துல் பராத் என்பது கிடையாது, இதுல ஒண்ணுமே நம்ம செய்ய தேவையில்ல, தெளிவான ஹதீஸ் வந்ததுக்கு பிறகு இப்படி செய்கிறார்களே என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. கொஞ்சம் சிந்திக்கணும் அன்புள்ளவர்களை, இந்த ஹதீஸ் முதல்ல சரியானதா சஹீஹானதா அல்லது பலகீனமானதா லைஃபானதான்றதை சிந்திக்கணும். இதுல அன்புள்ளவர்களை, இந்த இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் வரிசையில் ஒருவர் இடம்பெறுகிறார். இப்னு அபி சபுரா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி இடம்பெறுகிறார். இவரை பொறுத்தவரையில் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இப்னு முயின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இவரை பலகீனமானவர் என்று சொல்றாங்க. அப்படின்னா இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நம்ம விளங்கணும். அப்ப இது லைஃபான ஹதீஸ் என்று நான் சொல்லவில்லை, மற்றவர்கள் சொல்லவில்லை. அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் பெரிய இமாம் அல்லவா, அவர்களே சொல்றாங்க. இப்னு முயின் அவங்க மிகப்பெரிய அறிஞர், அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்றாங்க. சரி, இதை நீங்க கவனத்துல வச்சுக்கங்க. இதுல சஹீஹான ஹதீஸ் இடம்பெறுது, இதை தான் விட்டுறாங்க. சஹீஹான ஹதீஸ் இது மாதிரி இடம்பெறுது. எப்படி இடம்பெறுது தெரியுமா? எல்லோருக்குமே தெரிந்த ஹதீஸ் தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹுல் புகாரியில சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி, யன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இல ஸமாஇத் துன்யா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் கீழ அடிவானத்துக்கு இறங்குறான். ஷஅபான் மாசத்துல 15வது நாள் மட்டும் கிடையாது, எல்லா நாள் இரவிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறங்குறான். இறங்கி அல்லாஹ் கேட்கிறான், மன் யதுஉனி ஃபஅஸ்தஜீப லஹு, யாராவது என்னிடத்தில் பிரார்த்தனை கேட்பவர் உண்டா, அவருக்கு நான் பதில் அளிக்கிறேன். மன் யஸ்அலுனி ஃபஉதியஹு, யாராவது எதையாவது என்னிடத்தில் கேட்பவர் உண்டா, அவர் கேட்டதை நான் கொடுக்கிறேன். மன் யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு, யாராவது என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர் உண்டா, நான் அவர் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹான ஹதீஸ். இங்க நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நாம அவங்க சொல்ற ஒட்டுமொத்தமா மறுக்கல, அந்த ஹதீஸ் லைஃப்ன்றதை ஏத்துக்கிறோம். அதே சமயத்துல ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்குறானே, இதை நம்ம மக்களுக்கு சொல்லி விழிப்புணர்வு ஊட்டி இருக்கிறோமா? ஏன் இந்த ஷாபான் மாசத்துல 15வது நாள்ல மட்டும் அப்படின்னு உங்க அமலை சுருக்கிக்கிறீங்க? அப்ப மற்ற நாட்கள்ல எல்லா நாட்களையும் வரக்கூடிய இந்த ஹதீஸை என்ன செய்யறது? எல்லா நாட்களையும் அல்லாஹ் இறங்குறான் இப்படி கேட்கிறான்னு சொன்னா, அப்போ நம்ம ஷாபான் மாசத்துல குறிப்பிட்ட 15வது நாள் சொன்னால் அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை சிந்திக்கணும். இப்ப நாம என்ன சொல்றோம் சொன்னா, எல்லா நாளும் நீங்க இரவுல நின்று வணங்குங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, அல்லாஹ் நமக்கு பதில் கொடுக்கிறான். இப்ப இதை விட வேற என்ன வேணும்? இதை நம்ம சிந்திக்கணும் அன்புள்ளவர்களே. எனவே ஷபே பராத் என்று சொல்லி ஷஅபான் மாசத்தினுடைய 15வது நாள்ல மட்டும்தான் அல்லாஹ் இறங்குகிறான் என்று அந்த ஹதீஸ் சரியானது அல்ல. அது அல்லாம எல்லா நாளும் 15ஆம் நாள்ல இறங்குறான், 16ல இறங்குறான், எல்லா நாட்களையும் வருஷத்தினுடைய அனைத்து நாட்கள். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா இல ஸமாஇத் துன்யா குல்ல லைலத்தின், எல்லா இரவிலும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ளவர்களே, அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா, இபாதத்தை சுருக்கிடுறோம், ஒரே நாள்ல சுருக்கிடுறோம், அந்த நாள்ல மட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது என்பதை நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். எனவே நம்ம கூடாது வணக்கங்கள் இல்லை அப்படின்னு சொல்லல, நீங்க செய்யறத தினமும் செய்யுங்க. ஷாபான் மாசம் குறிப்பிட்டு 15வது நாள் செய்யாதீங்க. இதையும் நம்ம என்ன செய்யறோம், அவங்களுக்கு மறுப்பாக தெரிவிக்கிறோம். அடுத்தது இன்னொரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுவாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த நாள்ல தான் ஜியாரத் கபூர், அங்க நம்ம கபூர்ல போய் ஜியாரத் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாள்ல கூட்டம் கூட்டமா போவாங்க, வேற எப்பவுமே போக மாட்டாங்க. இந்த 15வது நாள்ல மட்டும்தான் ஊர்களில் பார்க்கலாம் கூட்ட கூட்டமா போய் ஃபாத்தியா ஓதுவாங்க. எங்க தர்கால போய் ஃபாத்தியா ஓதுவாங்க. இதுக்கு ஒரு ஆதாரபூர்வமாக அவங்க ஒரு ஆதாரத்தை வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஆயிஷா நாயி ஃபகத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்தன் فخرجت فإذا هو بالبقيع فقال أكنت تخافين أن يحيف الله عليك ورسوله قلت يا رسول الله إني ظننت أنك أتيت بعد نسائك فقال إن الله عز وجل
யன்ஸிலு லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷஅபான இல ஸமாஇ துன்யா ஃபயக்ஃபிரு லி அக்ஸர மின் அததி ஷஅரி கனமி கல்பின். இப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்ற செய்தியை அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தூங்கிட்டு இருந்தாப்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காணோம். எந்திரிச்சு பார்க்கறேன், காணோம், ஆளை காணோம். அப்படி என்னன்னு சொல்லி போய் பார்த்தா அவங்க பக்கி என்ற அந்த மையவாடியில நிக்கிறாங்க. இந்த காட்சி ஆயிஷா நாயகி சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேசுறாங்க. பேசும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷாபான் மாசத்துல, அதாவது அந்த 15ஆம் நாள்ல இரவுல அல்லாஹ் இறங்குறான். இறங்கி எப்படி இறங்கி என்ன செய்யறான் என்றால், அதாவது கல்பு என்ற கோத்திரத்தாருடைய ஆட்டினுடைய முடி அளவுக்கு அதிகமான அளவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்கிறான். கல்பு என்ற கோத்திரத்தாரின் ஆட்டினுடைய ரோமங்கள் இருக்குமா இல்லையா, ஆட்டினுடைய ரோமங்கள் அதை விடவும் அதிகமாக அல்லாஹ் மன்னிக்கிறான். எங்கேருந்து மேலே இது வானத்திலிருந்து இறங்கி கீழே அப்படின்னு சொல்ற அந்த செய்தி என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. இதை சொல்லி, எனவே பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களே நைட்ல எந்திரிச்சு, அதுவும் நிஸ்ஃபு ஷாபான்ல பாதியில எந்திரிச்சு போனாங்க இல்லையா, அதான் நம்ம சொல்றோம் கபூர்ல போய் ஜியாரத் செய்யணும், அந்த நாள்ல குறிப்பிட்ட நாள்ல செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அன்புள்ளவர்களை, இந்த ஹதீஸை கொஞ்சம் சிந்திக்கணும். இது திருமிதியில இடம்பெறுது இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை சொன்ன திருமிதி இமாம் அவர்களை கீழே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது சரியான செய்தி கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல ஹஜ்ஜாஜ் பின் அர்தாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். அவரு யஹ்யா இப்னு அபி கஸீர் அவரிடமிருந்து இவர் கேட்டதே இல்லை, ஆனா கேட்டதாக இங்க அறிவிக்கப்படுகிறது. உருவாவிடமிருந்து கேட்டதாகவும் அறிவிக்கப்படுகிறது. அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி எந்த இமாம் நூல்ல பதிவு செய்யறாங்களோ அதுக்கு கீழே தான் கொடுக்கறாங்க, இது சரியான செய்தி இல்லை. இதை கூட நம்ம பெரிய அளவில் ஆய்வு செய்ய தேவையில்லை, அவங்கள சம்பந்தப்பட்ட இமாமே கீழே போட்டாங்க. அப்போ பாருங்க, அப்ப இவ்வளவு தூரம், அப்ப அது பலகீனமான செய்தி, இது சஹீஹான செய்தி கிடையாது, லைஃபான செய்தி அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம், தெளிவுபடுத்துறோம். சரி, ஒரு வாதத்துக்கு ஒரு பேச்சுக்கு இது சரி அப்படின்னு வச்சாலும் இதுல பாருங்க நிறைய கேள்விகள் இருக்கின்றன. என்ன கேள்வி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நைட்ல எந்திரிச்சு போனாங்கல்ல, பக்கி என்ற மையவாடிக்கு போனாங்களா இல்லையா? சரி, நைட்ல மிட் நைட்ல எந்திரிச்சு போறாங்க. சரி, ஏன் எந்திரிச்சு போறாங்க? சரி, அப்படி போறதா இருந்தா எல்லா சஹாபாக்கள்ட்டையும் சொல்லணுமா இல்லையா, வாங்க எல்லாரும் சேர்ந்து ஜியாரத் செய்வோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் தனியா போறாங்க? அப்படி தனியா அப்ப நீங்க எல்லாம் கூட்டா போறீங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா போறாங்களே, ஏன் இந்த செய்தி ஒரு நல்ல செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்ல வேண்டாம்? இதை கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும் அன்புள்ளவர்களே. உண்மையை உண்மையாக சிந்தித்து நம்ம செயல்படணும். அப்போ தனியா போறாங்க, சஹாபாக்கள்ட்ட யார்ட்டையும் சொல்லல. சரி, அடுத்தது என்ன? தூங்கி எந்திரிச்சு போறாங்க. ஆயிஷா நாயகி அப்பதான் பாக்குறாங்க, முழிச்சு பாக்குறாங்க, காணோம். அப்ப அந்த இரவுல தூங்கி இருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த இரவு ஃபுல்லா நின்று வணங்கணும், அதை ஃபுல்லா ஹயாத்தாக்கணும், இபாதத் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு எந்திரிச்சு போறாங்க. சரி, அடுத்தது என்ன? மனைவியை கூட எழுப்பாம போறாங்க. மனைவி எழுப்பி என்ன செய்யலாம்? நீங்க எந்திரிச்சு ஆயிஷாவே இபாதத் செய்யுங்க, அமல் செய்யுங்க, முக்கியமான இரவு அப்படின்னு சொல்லலாம் தானே. மனைவியை கூட எழுப்பாம நேர தனியா போறாங்கன்னு சொன்னா அதுல ஒண்ணுமே இல்லை. இது ஹதீஸ் பலகீனமானது, அது வேற விஷயம். அவர்களுடைய வாத அடிப்படையில இந்த விமர்சனங்களுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும், அதுவே எதிராக இருக்குது. இப்ப பாருங்க, ரமலானுடைய கடைசி 10ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? குடும்பத்தை எழுப்புவாங்க, இரவு முழுக்க ஹயாத்தாக்குவாங்க, விழித்திருப்பாங்க, வேட்டியை இருக்க கட்டிக்கிடுவாங்க, அமல் செய்வாங்க. இதெல்லாம் நம்ம ஹதீஸ்ல பாக்குறோமா இல்லையா? இது மாதிரி இந்த ஹதீஸ்ல இருக்குதா? இல்ல. அப்ப இத கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். அப்போ இந்த ஜியாரத் செய்யறதுன்ற இந்த ஹதீஸ்ல இருந்து நீங்க எப்படி எடுப்பீங்க? இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அன்புள்ளவர்களே. எனவே நம்ம ஒட்டுமொத்தமாக ஜியாரத் இல்லைன்னு சொல்லல. பொது மையவாடிகள், கட்டிடம் எழுப்பப்படாத மையவாடிகளுக்கெல்லாம் நம்ம ஜியாரத் செய்ய தான் செய்யணும். ஜியாரத் செய்வதால் ஃபைன்னஹா துதக்கிருல் ஆখিরা, அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நம்ம மறுக்கல. கேள்வி என்னவென்றால், ஷஅபான் மாதத்திலே 15ஆம் நாளில் இப்படி குறிப்பிட்ட வணக்கங்கள் நம்ம செய்யணும்ன்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்களா என்பதைத்தான் நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கணும். எனவே அன்புள்ளவர்கள், அப்ப இந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸ், அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. எனவே கூட்டாக சேர்ந்து போகுவது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி கடைசியாக இன்னொரு ஆதாரம் என்ன வைப்பாங்கன்னு சொன்னா,
அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜாவுல இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களாம், இன்னல்லாஹ லா யத்தலிஉ ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி இல்லா லிமுஷ்ரிக் அவ் முஷாஹின். இந்த ஹதீஸ் சொல்றாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நிஸ்ஃபு ஷாபான்ல 15வது நாள், ஷாபானுடைய 15வது நாள்ல அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா இறங்கி எட்டி பார்க்கறானாம். எப்படி எல்லா மக்கள் அனைத்து படைப்பினங்களுக்குரிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறானாம் என்று இந்த ஹதீஸ் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சொல்லிட்டு பாத்தீங்களா எவ்வளவு சிறப்பு இருக்குது. முஷ்ரிக்குக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், யாரு இறைவனுக்கு இணை கற்பிக்கிறானோ அவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அதை தவிர எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு சொல்ற செய்தி என்ன செய்யறாங்க மேற்கோள் காட்டி எவ்வளவு சிறப்பு இருக்கிறது அப்படின்றத என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அன்புள்ளவர்களே, இது லைஃபான ஹதீஸ், இது பலகீனமான ஹதீஸ். ஏன் சொன்னா இதுல அப்துல்லா இப்னு லஹியா என்று சொல்லக்கூடியவர் இடம்பெறுகிறார். அவர் பலகீனமானவர் என்று சொல்கிறார்கள் அறிஞர்கள். அதே மாதிரி வலீத் இப்னு முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர், அவர் ஹதீஸ்களை இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவர், தத்லீஸ் பண்ணக்கூடியவர் என்றும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப இந்த இரண்டு அறிவிப்பாளர்களும் இடம்பெறாங்க. எனவே இந்த ஹதீஸ் பலகீனமானது என்பதைத்தான் நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம் என்றால், அன்புள்ளவர்களே, வணக்கங்கள் நாம செய்வதாக இருந்தால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி இருக்கணும். அதுதான் நமக்கு மிக முக்கியமானது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி இந்த நாட்கள்ல பாக்குறீங்க என்னதெல்லாம் நடக்கும், 3 யாசீன் ஓதுவாங்க. இது வழக்கமா இந்த 3 யாசீன்றது ஃபேமஸ். எல்லா வீட்லயும் எல்லா கடைகள்லையும் ஓதுவாங்க இந்த ஷபே பராத் என்று சொல்லக்கூடிய இந்த நாள்ல. அதுல 3 யாசீன் ஏன் ஓதணுமா? ஒரு யாசீனு பாவ மன்னிப்புக்காக, இன்னொரு யாசீனு விஸ்திரணம், உணவு விஸ்திரணம் அதிகப்படியாக வருவதற்காக, இன்னொரு யாசீனு இறந்தவர்களுக்கு போய் சேர்ப்பதற்காக, இப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. அன்புள்ளவர்களே, குர்ஆனை எப்போ வேண்டாலும் ஓதலாம். ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் 10 நன்மை இருக்குதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சில சூறாக்களை சில வசனங்களை குறிப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. பக்ரா அத்தியாயத்தை சொல்லி இருக்கிறாங்க, ஆல இம்ரானை சொல்லி இருக்கிறாங்க, ஆயத்துல் குர்சியை சொல்லி இருக்கிறாங்க, ஃபாத்திஹா, இக்லாஸ், ஃபலக், நாஸ சொல்லி இருக்கிறாங்க. சில குறிப்பிட்ட அத்தியாயங்கள், சில குறிப்பிட்ட வசனங்கள், கஹ்ஃபுனுடைய ஆரம்ப 10 வசனங்களை சொல்லி இருக்கிறாங்க, பக்ராவுடைய கடைசி வசனங்களை சொல்லி இருக்கிறாங்க, அதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் ஷஅபானுடைய 15வது நாளில் சூரத்து யாசீனை 3 தடவை நீங்க ஓதுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல. சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல. இமாம்கள் சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல. அப்ப இல்லாத ஒன்றை நாமே புகுத்தணும். நீங்க எப்ப வேண்டாலும் ஓதுங்க. இன்னும் சொல்ல போன அந்த யாசீன் சூரா அந்த மக்கள் எப்படி பாடுபடுத்துறாங்க தெரியுமா? யாராவது ஒருத்தர் மரணிச்சாருன்னா உடனே யாசீன், கடையில நஷ்டம் ஏற்படுச்சா யாசீன், வீட்டுல பிரச்சனையா யாசீன். அந்த யாசீன் சூறாவே ஒரு பிரச்சனைக்குரியதாகவே வச்சுட்டாங்க, அந்த மாதிரி நினைச்சு வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி சில சூறாக்கள் இருக்கு. சூரத்துல் லஹப் இருக்கு பாருங்க, அபூ லஹபை பத்தி வரக்கூடிய தப்பத் யதா அபீ லஹப். இதை எங்கேயாவது பள்ளியில போய் மக்ரிப் இஷால இமாம் தொழ வச்சுட்டாங்கன்னா உடனே அங்க கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, ஏன் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சாவை திட்டுற சூறாவை ஓதுறீங்க? என்ன மக்கள் எப்படிலாம் விளங்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அபூ லஹபுடைய கையை நாசமாகட்டும் அவன் சைவிக்கு சாபத்தை விடுறான். இதை கூட மக்கள் என்ன விளங்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா, அதை எப்படி ஓதலாம் அப்படின்ற மாதிரி விளங்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ சூரத்து யாசீன அதுக்குன்னு ஒரு இது வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அன்புள்ளவர்கள், நீங்க எந்த சூறாக்களையும் எப்ப வேணாலும் ஓதலாம், ஆயத்துக்களை எப்ப வேணாலும் ஓதலாம். அதுல பாத்தீங்கன்னா ஷாபான் 15ல பாத்தீங்கன்னு சொன்னா ரொட்டி சுடுறது என்ன, வாழைப்பழம் அதை வைக்கிறது என்ன, இன்னும் பல வகையான உணவுகள் அதுல என்னவா அதுக்கு கூட சொல்றாங்க. வீடியோக்கெல்லாம் சில வீடியோக்களை பார்த்தா தெரியும், அழகா சொல்ற அற்புதமான ஆதாரம். என்ன சொல்றான் தெரியுமா? இன்னைக்கு தான் நல்லா சாப்பிடணுமா அந்த 15வது நாள். அப்படி நல்லா சாப்பிட்டா அடுத்த 1 வருஷத்துக்கு நம்ம நல்ல நிம்மதியா இருக்கலாமா, அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு, ஒரு அப்படிப்பட்ட ஒரு அகீதா அவங்களுக்கு இருக்கு. எவ்வளவு கொஞ்சம் இதா போகுது பாருங்க. அப்ப நான் ஆரம்பத்துல சொன்னது போல இந்த ஷபே பராத்ன்றது பேரும் கிடையாது, பராத் இரவு லைலத்துல் பராத் அப்படின்ற பேரும் இஸ்லாத்துல கிடையாது. இதை சொன்னா அற்புதமான ஒரு ஆதாரம் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? நம்ம கொண்டாடக்கூடிய தினங்கள் 2 தான். ஒன்னு நோன்பு பெருநாள், இன்னொன்னு ஹஜ்ஜு பெருநாள் இல்லையா? இப்போ ஹஜ்ஜு பெருநாளுக்கு சில பேர் பக்ரீத்னு சொல்றாங்களே, பக்ரீத்ன்றது இஸ்லாத்துல இல்லையே, ஏன்னா புது பேர் தானே, உடனே ஹஜ்ஜு பெருநாளே கிடையாது அப்படி சொல்லுவீங்களா அப்படின்னு ஏதோ நம்ம சொல்றதுக்காக வேண்டி மறுப்பு தெரிவிக்கிறாங்களா? ஏப்பா பக்ரீத்னு யாராவது சொன்னா, அது எவராவது சொன்னா அதை நம்ம இஸ்லாத்துல உள்ளது அந்த பேர் அப்படின்னு நம்ம சொல்றோமா? நமக்கு தேவை ஹஜ்ஜு பெருநாள், அது தெளிவா வந்திருக்கு தானே, அதுல என்ன சர்ச்சை இருக்குது? நீ பக்ரீத் நீ என்ன சொன்னாலும் சரி, வேற என்ன பேரை சொன்னாலும் சரி, இதுல எதுவும் பிரச்சனை இல்லை. அது அப்படி மக்கள் அப்படி கொஞ்சம் திசை திருப்புறது, ஆதாரத்தை கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி. எனவே அன்புள்ளவர்களே,
கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன் நம்ம நன்மைகளை இழந்து நிக்கிறோம்? 15வது நாள் ஏன் சுருக்குறோம்? ரஜபுல 27 மட்டும் ஏன் சுருக்குறோம்? தினமும் செய்யுங்க, அமல தினமும் செய்யுங்க. தினமும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைங்க. வாரத்துக்கு 2 நாள் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைங்க. ஒவ்வொரு மாசத்திலையும் 13, 14, 15 வைங்க. ஷாபான் மாசத்திலையும் 13, 14, 15 வைக்கிறவங்க அந்த வைங்க, தப்பே கிடையாது. அதிகமா நோன்பு வைக்க வைங்க. குறிப்பிட்டு சொல்லாதீங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லாத குறிப்பிடாத ஒன்றை குறிப்பிட்டு சொல்லாதீங்க. நிறைய வணக்கங்களை செய்யுங்கள், குர்ஆனை அதிகமா ஓதுங்கள், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள். ஆனா நீங்க வரையறுத்து சுருக்கிறாதீங்க. அதுதான் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட். எனவே நின்று வணங்குறதா இருந்தா டெய்லி வணங்குங்க, தினமும் வணங்குங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சாங்க. நோன்பு நோக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குதா? உங்களுக்கு சக்தி இருந்தா ஒவ்வொரு நாள், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைங்க. தினமும் நோன்பு வைக்க கூடாது. மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. தாவூத் நபி எப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைப்பாங்களோ விரும்புனா அப்படி வைங்க. அதே மாதிரி சொல்லப்படக்கூடிய அந்த நாட்கள்ல வைங்க. அதுல நோன்பு வைக்கிறதுல எந்த தடையும் இல்லை. குர்ஆன் ஓதணுமா, யாசீன் மட்டும் எல்லா சூறாக்களும் ஓதுங்க. அதை எல்லாம் எப்படி வேணாலும் ஓதிக்கிட்டே இருங்க. எந்த நேரங்கள், அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, அன்லிமிட்டெட் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். துஆ செய்யணுமா எல்லா நாட்களையும் எல்லா நேரங்களையும் துஆ செய்யுங்க. குறிப்பாக ஒவ்வொரு நாளுடைய இரவு பகுதி, கடைசி பகுதியில துஆ செய்யுங்க. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்றான், அல்லாஹ் இறங்கி கேட்கிறான், அல்லாஹ் பேசுறான். இதை ஷாபான் மாசம் 15வது நாள் மட்டும்ன்றது சுருக்கிறாதீங்க. இமாம்களும் கூட அதை அந்த மாதிரி சொல்லல. இமாம்களும் கூட சொல்லி இருக்கிறாங்க இது பித்ஆத்துன் கபீஹா என்று சொல்லி இருக்கிறாங்க. எனவே நாம செய்யக்கூடாதுன்னு சொல்லல. இதை விட சிறந்த ஒரு வழி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியை நம்ம சொல்றோம். எனவே ஷாபான் மாதத்திலே குறிப்பாக 15வது நாளிலே ஏற்படக்கூடிய நூதன வணக்கங்களை எல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறைகளை தான் நம்ம பின்பற்றணும். அதுதான் நிலைத்து இருக்கும், அதுதான் நமக்கு நாளைக்கு நன்மையை தரும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும். நபியே நீங்கள் சொல்லுங்கள், மக்களே நீங்கள் அல்லாஹ்வை உண்மையிலேயே நேசிப்பவர்களாக இருந்தால் எனது வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள். அவ்வாறு பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல் வலா துபத்திலு அஅமாலக்கும். ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களுடைய அமல்களை பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. தூதர் உங்களிடத்தில் எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை விலகி இருக்க சொன்னார்களோ அதிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் தவிர்ந்து விடுங்கள். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எனவே அன்புள்ளவர்களே, நாம எந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் இதுல என்ன சொல்லி இருக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த விஷயத்துல எப்படி நமக்கு வழிகாட்டுறாங்க, சஹாபாக்கள் இதை எப்படி கடைபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு அழகான சிந்தனை பார்வை நம் மீது இருக்கணும். இதைத்தான் நம்ம சொல்றோம். எனவே உங்களை நாங்க கோபப்படுத்துவதற்கோ விமர்சனம் செய்வதற்கோ சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு நல்ல எண்ணம் தான். எதனால கொண்ட ஷபே பராத் 15வது நாள் நிஸ்ஃபு ஷாபான் எதனால? வணக்கம் தானே, நோன்பு வைக்கிறது தானே, நல்ல காரியம் தானே. உங்களுடைய எண்ணம் உண்மையிலேயே தூய்மையானது. ஆனா அந்த எண்ணத்தை சரியாக்கணும், அந்த எண்ணத்தை நீங்க நல்லபடியாக கழிக்கணும். எப்படி? அல்லாஹ் தூதர் எப்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, எப்படி இருந்திருக்கிறாங்க. முன்னோர்கள் நம்ம 100-150 வருஷம் சொல்றோம், அதையெல்லாம் தாண்டி சஹாபாக்களுக்கு போயிருங்க, அந்த முன்னோர்களை பின்பற்றுவோம், அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கடைபிடிங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம். சத்திய இமாம்களை பொறுத்தவரை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போன்று இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உபதேசங்களை கொஞ்சம் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர்கள் இதில் ஆதரிச்சு இருக்கிறார்களா, எங்கேயாவது சொல்லி இருக்கிறார்களா என்பதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எனவே அன்புள்ளவர்களே, இந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், நமது செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே நாம் தப்பித்துக் கொள்வதோடு அல்லாஹ் நமக்கு நிறைய நன்மைகளை கூலிகளை தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே அப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.